எல்லோருக்கும் வணக்கம். வேட்ச் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவ்வாப்பழம். அதில் பாப்பட் பண்ண போகிறோம். நம்ம மேங்கோ பாப்பட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் ஒரு சின்ன வேரியேஷனோட இதை நம்ம பண்ண போகிறோம். இதுவும் சீசனல் ஃப்ரூட்ஸ் தான். இதை நம்ம செய்து வச்சுட்டோன்னா வருஷம் பூராமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். வாங்க, கிடைக்கிற சமயத்திலேயே நம்ம இந்த பாப்பட் செய்து வச்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 1/2 கிலோ நவ்வாப்பழத்தை நல்லா கழுவி தொடச்சிட்டு கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம். அந்த ஜூஸ் கொஞ்சம் இருக்கும், அதையும் சேர்த்து இந்த நவ்வாப்பழத்தோடையே சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ஸ்வீட்னஸுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரு, கொஞ்சமாக காளா நமக்கு, கொஞ்சம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் சாட் மசாலா 1 டீஸ்பூன், 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். இந்த கார்ன்ஃப்ளவர் கரைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ஜூஸ் வேறு இருக்குது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்றோம். சின்ன சின்ன துண்டுகள் கூட இருக்கக்கூடாது. அதை ஒரு பேனில் மாற்றிக்கிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுறோம். இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும். கை விடாமல் கிண்டணும். கட்டி முட்டியமாக ஆயிடக்கூடாது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓரத்தில் கொஞ்சம் ஏடு படிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அதையும் எடுத்து விடணும். இதை நம்ம கை விடாமல் கிண்டாமல் விட்டுட்டோன்னா மேலே ஏடு படிஞ்சிரும், அதோட தெறிக்கும். நம்ம மாம்பழம் பாப்பட் பண்ணும்போது தெறிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் தெறிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இது பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆனோன்னா கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி கெட்டித்தன்மையாகும். அப்புறமும் கைவிடாமல் தான் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் டார்க்கு கலராக மாற ஆரம்பிக்கும். இந்த லைட் வைலட்டாக இருக்குது இல்லையா, நவ்வாப்பழ கலரு, அது கொஞ்சம் டார்க் கலராக ஆக ஆரம்பிக்கும். அப்போ பேனோட அடியிலையோ இல்லை சைட்லேயோ ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து விடும்போது பாருங்கள், ஒட்டவே இல்லை கீழே பாத்திரத்தில். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கோம், அதுவும் வேகணும். எல்லாமே பாருங்கள், இப்போ நல்லா கலர் வித்தியாசமாக தெரியும். அதை ஒரு கோடாக தெரியுது அந்த டார்க்கு கலரு. அதே மாதிரி எல்லாம் கொஞ்சம் நிறையா தெரியும். அந்த நேரத்தில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் போட்டு விட்டுக்கலாம். ஃபேன் போட்டுட்டு கிண்டாமல் விட்டிங்கன்னா ஏடு படியும். அதனால் அதை ஃபேனை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்ட அது கொஞ்சம் கெட்டித்தன்மையாகும். நான் ஒரு நல்ல பெரிய ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் தூக்கி இந்த நவ்வாப்பழ பேஸ்ட்டை தூக்கி ஊற்றிட்டேன். நல்லா அல்வா மாதிரி இருக்கும், ஜாம் மாதிரி. இதை நம்ம நல்லா சமமாக பரத்தி விட்டுறலாம். ரொம்ப மெல்லுசாக பரத்துனீங்கன்னா எடுக்கும்போது எடுக்க வராது, இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும். நெய் தடவி இருக்க தட்டுங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துல ஒட்டாது. அதை நல்லா கொஞ்சம் பொறுமையாக தடவி விட்டுறணும். வெயில் படுற இடமா வைங்க, நேரடி வெயிலில் வைக்க வேண்டாம். ஃபேன் காற்று அடியிலேயே நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமேலு இதை நம்ம ட்ரேயை விட்டு மெதுவாக அப்படியே உரித்து எடுத்துடலாம். அப்படியே நல்லா வந்துடும். இதை சின்ன சின்ன பீசஸாகவும் மேங்கோ பாப்பட் மாதிரியே கட் பண்ணலாம். இல்லைன்னா நான் இப்படியே வைக்கிறது கஷ்டங்கிறதுனால இப்படி சுருட்டி வைக்கிறதுக்கு பெரிய நீளமாக இருக்கணும் பாத்திரம்னால சின்னதாக சுற்றிட்டு, நல்லா டைட்டாக சுற்றிட்டு சின்ன சின்ன ரோல்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ரோலை மறுபடியும் விரித்து விட்டு ஸ்கொயராகவோ இல்லை செவ்வகமாகவோ நம்ம இது பண்ணிக்கலாம். இது ஒரு வருஷம் பூராவுமே கெட்டு போகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.